முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைந்து வருவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். அப்பல்லோ மருத்துவமனை முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொற்று நோய்கள் தாக்கக்கூடாது என்பதற்காகவே முதலமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அம்மா அவர்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் பூர்ணமாக குணமடைவார் என்று டாக்டர் முழு அளவில் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு இருக்கிற தொற்று பெருமளவுக்கு குணமாகிவிட்டது. வெளியே இன்னும் சில காலம் இருக்க வேண்டியிருக்க காரணம், வெளியே வந்தால் மீண்டும் தொற்று நோய் வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்தால் தான் அவர்கள் மருத்துவமனையிலே தங்கிருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதனால் இன்னும் சில நாட்கள் இங்கே தங்க வேண்டியிருக்குமே தவிர அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அவதூறு பேசியதாக வங்கி ஊழியர்கள் சுரேஷ் மற்றும் ரமேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி இருவரையும் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் கையெழுத்திட உத்தரவிட்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.